ஹாய், மொறு மொறுன்னு சேப்பங்கிழங்கு வறுவல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. சேப்பங்கிழங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்து 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஆறுனதுக்கப்புறம் இது மாதிரி தோல் உரித்து எடுத்துக்கோங்க. ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ண எல்லாத்தையும் ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துடுங்க. கூடவே மஞ்சத்தூள், தனி மிளகாய்த்தூள், உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. கடலை மாவு, அரிசி மாவு, ஜீரகத்தூள், மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க எல்லாத்தையும். இப்போ கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சு வச்சுடுங்க. அதிகமாக தண்ணி ஊற்றிட வேணாம், கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இது மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கலாம். ஊற வைக்கணுன்ற அவசியம் கிடையாது. இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சமாக பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சேப்பங்கிழங்க ஒன்று ஒன்றா இது மாதிரி சேர்த்துக்கோங்க. மூடி போட்டு 2 பக்கமும் நல்லா பொன்னிறமாக வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா மொறு மொறுன்னு சேப்பங்கிழங்கு வறுவல் ரெடி ஆயிடுச்சு. பார்க்குறதுக்கே ரொம்ப கிறிஸ்பியாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பை, தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.